வணக்கம் சாமி. தேனியிலிருந்து இந்த சாமிக்கு வணக்கம் சாமி. கோயிலுக்கு போனீங்க, சாமியை கும்பிட்டீங்க, ஏதோ பிரசாதம் கொடுத்துட்டாப்புல பூசாரி, அந்த மண்டலே கொட்டணும். ஏன்னா போனவர் பேசாமல் வந்துடணும். ஏன்னா போய் அங்கே போய் என்ன பார்த்துருக்கீங்க, சிலையை பூரா சுற்றி பார்த்துருக்கீங்க. என்ன விநாயகர் அசிங்கமாக இருக்காரு, முருகன் அழகாக இருக்காரு. அது எங்கள் ஃபேமிலி மேட்ரு, அது நாங்கள் பார்த்துக்கிறோம் சாமி. ஏன்னா இன்னைக்கு 5 பேரில் ஒரே மாதிரி இருக்கான்னு பாருங்க. இது நம்ம கையில் இருந்ததே வருது. கட்டவர் ஒரு மாதிரியா இருக்கு, இது ஒரு மாதிரியா இருக்கு, இது ஒரு மாதிரியா இருக்கு, இது ஒரு மாதிரியா இருக்கு. அதுக்காக கையை வெட்டி குடும்பமா வெட்ட மாட்டோம்ல. ஏன்னா அதுதான் எங்கள் குடும்பம், அது எங்களுக்கு தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஏசனார் கோயிலுக்கு போவீங்க, நீ அடுத்து அங்கே போய் சிலுவையை பார்ப்பீங்க. இதை அடிக்கும் தண்டிய மக்கள் என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு கேட்பீங்க. அடுத்து பள்ளிவாசல் கோயிலுக்கு போவீங்க, அங்கே போய் பார்த்தோன்னே அங்கே செவுறு முட்டு இருக்கும். அதை பார்த்துதான் நாங்கள் நம்பிக்கை இருக்குது, எங்கள் மச்சான் எல்லாருமே கும்பிட்றாங்க அல்லாவை. அதனால் அங்கே போயினோடனே செவுரை பார்த்து சாமி கும்பிட்றாங்கன்னு சொல்லுவீங்களா? அப்படிலாம் சொல்லாதீங்க. நானும் பெரியார் சாமி கும்பிடணும்னா, அவரோட இதாக வரணும்னா, நீங்கள் ஓட்டு கேட்டு வரும்போது சாமி நம்பிக்கை இருக்கவங்க யாரும் எனக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொல்லுங்க சாமி. அன்னைக்கு நான் சாமி இல்லைன்றேன். பெரியார்தே இருக்காரு, பெரியார்தே அவர் கொள்கையில தான் நாங்கள் போகிறோம்னு சொல்லிட்டு நீங்கள் ஓட்டு கட்டுவாங்க. யாரும் ஏசனா சாமி முறை ஓட்டு போடாதீங்க, அல்லா சாமி முறை ஓட்டு போடாதீங்க, சிவன் சாமி முறை ஓட்டு போடாதீங்கன்னு கேட்டுவாங்க. அன்னைக்கு நான் சாமி இல்லைன்னு ஒத்துக்கிறேன். ஒவ்வொரு சாய் தலைவரும் நீ போ, நீ இருக்கு எல்லா